ഇതിലൊരു 10,000 പണം ഇരിക്കും, അത് എണ്ണി பார்த்து சொல்லுங்க. பணிவார் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் கௌசி. நாங்கள் இப்போது எங்க இருக்கிறோம் என்று பார்த்தால் இலங்கையில் மட்டக்களப்பு ஓந்தாச்சி மடம் என்ற கிராமத்தில் உள்ளோம். இந்த அம்மா முதல் ஒரு காணொலி என்று எடுத்திருந்தோம். அந்த காணொலியில் அவருடைய கஷ்டங்களை பல வேதனையோட தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில இப்ப என்ன மாதிரி நிலைமையில இப்ப என்ன மாதிரியான தேவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அம்மான்றதுக்கு எடுத்துருச்சோம். அப்ப வணக்கம். இப்ப என்ன மாதிரி குடும்பத்து நிலைமை என்ன மாதிரி இப்ப அம்மாட அன்றோட வாழ்க்கை இப்ப என்ன மாதிரியான காலநிலையில வந்திருக்கு? சரியான கஷ்டமா எனக்கு சாப்பிட மடியில் கஷ்டத்தில் இருக்கிறேன். ஒரு தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியான கஷ்டம். சரி அதில் உயிர் இருக்கிறேன், இருக்கிறதுக்கு வளவு இல்லை, வாய்க்கால் ஒன்றும் இல்லை, சரியான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன். அம்மாவுக்கு எனக்கு 2 பேர், பொம்பளை ஒரு ஆள், ஆம்பளை. அவை 2 பேரும் கல்யாணம் கட்டி தூரத்துக்கு போய்த்தாங்க. எங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் உதவி இல்லை. நான் தான் அந்த பிள்ளைய மாவட்ட பிள்ளை அதை வச்சு வளர்ச்சி பிள்ளைங்க 16 வயது. நான் 16 1 வயது இருந்து பிள்ளைய வளர்க்கத்தவங்க. 1 வயது இருந்தவை விட்டு போயிட்டாங்க. பிரிஞ்சு ஆக்கலங்கன்னு தெரியாது. 1 வயது இருந்து நான் அவங்கள வளர்க்கத்தவங்க வளர்த்து கொண்டு போய் வளர்த்து கொண்டா பாரு. சரி பிள்ளைக்கு இந்த படிக்கல சாப்பிடல ஒரு சேவைகள் என்ன வருமானம் என்ன தொழிற்சி ஒரு வருமானம். நான் அப்பன் சொல்லுவேன், அப்பன் சொல்லிட்டு அந்த வர வருமானத்தை பிள்ளைய காப்பாத்துறேன். ஒரு வருமானம் இல்லை, அதுக்குள்ள வார காசு எடுத்து தொழில் செஞ்சு அதான் அதுக்காக காப்பாற்றி வாருங்க. இப்போ செய்யறதுக்கு காசு இல்லை, சூழ்நிலை காட்டு மாதிரி இருப்பேன். இப்ப அம்மா அப்பன் சுட்டு வித்தா எவ்வளவு வரும் அம்மாவுக்கு அதுல வருமானம்? 800 காசு வரும். அதுக்குள்ள சமைச்சு சாப்பிடுத்து அதுக்கால நினைச்சு கொண்டு வாரேன். இதான் பிரச்சனை. பருத்துவம் வாரம் அதுக்குள்ளார பிள்ளைக்கு என்ன அதுக்குள்ளால எல்லாம் செஞ்சு வாரேன். ஒருத்தர் 2 கேட்டு போறேன். அம்மா ஆரம்பத்துல இருந்து தான் தொழிலா இல்ல? ஆரம்பத்துல இருந்து நான் வீட்டு வரைக்கும் நான் போனேன். நான் வீட்டு வரைக்கும் போனேன். அது செய்யற கஷ்டம். அது வீட்டு வழியே வாசப்பட்டி கோப்பைம்பாங்க. சரியான கஷ்டத்தில் விட்டுதான் மறுபடியும் அப்பத்துக்கு படுத்தவங்க. அதான் 6 வருஷம் செய்யணும் அப்பன். அந்த 6 வருஷத்துக்கு நான் செஞ்சு அப்பன். அம்மாவுக்கு எத்தனை வயது? எனக்கு 61 வயது மாதிரி. 6 வருஷம். 6 வருஷம். இப்ப அப்ப அம்மாட்ட நேரடியா ஆட்கள் வாங்கிட்டு போவாங்களா இல்ல நீங்க கொண்டு காலடி கொடுக்கணும்? நான் கொண்டு கொடுக்கணும். சில நேரம் சாவுட்டு வந்தா கூட தருவாங்க, கொடுப்பேன். சில நேரம் கொண்டு வீட்டு வழியை பிடிச்சப்பட்டுவார். நடந்து போய் கலந்து கொண்டு பிடிச்சப்பட்டு வருவேன். ஆக வீட்டு வழியை கொண்டு கட்டு கொடுப்போம். சில நேரம் மாங்காது, சில நேரம் மாங்க விற்காம கொண்டு சாப்பிட்டு வந்தா நாங்க வச்சு. இப்ப அம்மா அப்பத்துக்கு போடலையா? போட ஒன்றுமில்லை, காசு முதலில் நான் பெருக்கணும். சரி அவங்க வீட்டில் செய்யறாங்க, சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த அம்மா அவரோட தொழிலை செய்யறதுக்கு இதுல ஒரு 15,000 பணம் இருக்கு. இந்த 15,000 பணத்தை உதவி செஞ்சிருந்தாரு. நோர்வே நாட்டுல வசித்து கொண்டிருக்கிறேன் பிஜி என்ற அந்த அண்ணா இந்த 15,000 பணத்தை இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சிருந்தாரு. நோர்வே நாட்டுல வசித்து கொண்டிருக்கிற பிஜி என்ற அந்த அண்ணாவுக்கு இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு கொள்றேன். இதுல ஒரு 15,000 பணம் இருக்கும், அதை எண்ணி பார்த்து சொல்லுங்க. இதுல 15,000 பணம் இருக்கு. இதை வச்சு நான் அப்பத்துக்கு அரிசி வாங்கி, சாப்பாட்டுக்கு சாமான் வாங்கி, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து அப்பத்து சாமான் அப்ப முதல்ல பிடிக்கிறது. இனி அம்மா அந்த அப்ப தொழில ஆரம்பிக்க போறேன். நாங்க இருக்கிற நிலைமையில 15,000 உதவி செஞ்சு 100 நாடுல இருக்கிற விஜய் என்ற தம்பிக்கு பணம் தந்தவருக்கு நன்றி. அவர் நோய் நொடிக்கல வாழ்த்து வர நன்றி இருக்கு. உதவி செஞ்சதுக்கு நிச்சயம் நன்றி சொல்றேன். மற்ற குடும்பத்துக்கு நோய் நொடிக்கல வாழ்த்து வர நன்றி. அந்த உதவிக்கு நன்றி சொல்லிட்டு கொண்டிருக்கேன்.